கத்தி திரைப்படத்திற்கான தங்களது எதிர்ப்பை இப்படித்தான் வெளிக்காட்டினர் தமிழ் அமைப்புகள் இன்று. இலங்கை அதிபருக்கு நெருக்கமான நிறுவனம் லைகா என்று உறுதியாக நம்பும் தமிழ் அமைப்புகள் அந்நிறுவனம் தயாரிக்கும் கத்தி திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவை தடுக்கும் நோக்கில் இன்று போராட்டம் நடத்தினர். 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொன்று குவித்த கொடியவன் ராஜபக்சவனுடைய பணத்தில் அவனுடைய குடும்பத்தாருடைய முதலீட்டில் இங்கு திரைப்படம் தயாரிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். அதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு, தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு, இனப்படுகொலையாளன் ராஜபக்சவனுடைய குடும்பத்தார் பங்குதாரர்களாக இருக்கின்ற லைகா நிறுவனத்துடைய தயாரிப்பு இங்கு திரைப்படம் தயாரிக்கக்கூடாது, அதற்கு உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும். இந்த இனப்படுகொலையாளன் இரத்த கரைபடிந்த ராஜபக்சேவனுடைய குடும்பத்தார் முதலீடு செய்கின்ற திரைப்படம் இங்கு வெளியிடக்கூடாது என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். பச்சை தமிழர்கள் என்று சொல்லுகின்ற திரு விஜய் அவர்களும் திரு முருகதாஸ் அவர்களும் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு இதற்கு ஒரு நல்லதொரு அறிவிப்பினை அவர்கள் வெளியிட வேண்டும். அவர்கள் இதுவரையில் மௌனம் காப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஆக எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த இனப்படுகொலையாளன் ராஜபக்சேவனுடைய குடும்பத்தார் பங்குதாரர்களாக இருக்கின்ற லைகா நிறுவனத்தின் படம் வெளியிடக்கூடாது என்று தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் திட்டமிட்டபடி இந்த பாடல் வெளியீட்டு விழா இங்கு நடைபெறுகிறது. இதை எதிர்க்க வேண்டும், இதை கண்டிக்க வேண்டும் உணர்வோடுதான் இங்கு நூற்றுக்கணக்கான தமிழர் அமைப்புகளின் சார்பாக இந்த மாபெரும் முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தமிழ் திரையுலகம் என்பது ஈழ ஆதரவுக்கான ஒரு அரசியல் தளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம். அங்கே இலங்கை சார்பான ஒரு முதலீடுகள் நடப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையிலே ஒரு அறவழியிலே இங்கே ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொண்ட பிறகாவது அதற்கான முதலீடுகளை திரும்ப பெற்றுக்கொண்டு கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இல்லை என்றால் தமிழகம் தழுவிய ஒரு வலிமையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல் அனைவருக்கும். போராடிய தமிழ் அமைப்புகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இசை வெளியீட்டு விழா அமைதியாக தொடங்கியது. கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் லோகநாதன், ரெட் பிக்ஸ் நியூஸ்.